தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகின்றது. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் தமிழ்நாடு வருகை குறித்து நீண்ட நாட்களாக இருந்த குழப்பத்திற்கு தற்பொழுது ஒரு தெளிவு கிடைத்துள்ளது. ஆரம்பத்தில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கலந்து கொள்ளாதது கூட்டணி கட்சிகளிடையே மட்டுமல்லாமல் திமுக தொண்டர்கள் மற்றும் தரப்பு தலைவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. மற்ற கட்சிகள் அனைத்தும் தங்களது பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து வந்த போதிலும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதிலேயே தாமதம் செய்தது. இதனால் தேர்தல் தயாரிப்பில் காங்கிரஸ் பின்தங்கி உள்ளது என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இந்த பின்னணியில் ராகுல் காந்தி அவர்கள் ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என்ற தகவல் வெளியாகியிருக்கின்றது. பொன்னேரி, சோளிங்கர் மற்றும் துறையூர் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் அவர் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்க உள்ளார். ஆனால் இந்த பயணம் ஒரு நாள் மட்டும் நடைபெற உள்ளது என்பதும் தேர்தலுக்கு மிக அருகில் இந்த வருகை திட்டமிட்டு இருப்பதும் அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றன. மேலும் இந்த வருகையில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் அவர் தமிழக அமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கவில்லை என்பதுதான். திமுக தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே தங்களது பிரச்சாரத்தை மிகவும் திட்டமிட்டு கட்டுக்கோப்பாக முன்னெடுத்து வருகின்றது. கிராமம் முதல் நகரம் வரை, தொண்டர்கள் முதல் மூத்த தலைவர்கள் வரைக்கும் அனைவரும் முழு மூச்சில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த நிலையில் கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் தாமதமாக வருவதோடு மட்டுமல்லாமல் கூட்டணியின் தலைவரை கூட சந்திக்காமல் இருப்பது அரசியல் ஒற்றுமை குறித்து சந்தேகங்களை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக தொகுதி பங்கீட்டில் காங்கிரசுக்கு கணிசமான இடங்கள் வழங்கப்பட்டு இருந்த நிலையில் அதற்கேற்ற வகையில் அவர்கள் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் தற்போதைய நிலைமை காங்கிரஸ் கட்சியின் தரப்பு செயல்பாடுகள் மற்றும் அதன் தேர்தல் அணுகுமுறையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதே நேரத்தில் நடிகர் விஜய் அரசியல் களத்தில் குதித்து இருப்பதும் இந்த தேர்தலின் தன்மையை முற்றிலும் மாற்றியிருக்கின்றது. அவரது வருகை இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களிடையே ஒரு தனித்துவமான ஈர்ப்பை உருவாக்கியுள்ளது. அவர் சில நிகழ்ச்சிகளை ரத்து செய்து இருந்தாலும் அவ்வப்போது பொதுவெளியில் தோன்றி தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றார். இதனால் தேர்தல் களம் இன்னும் 4 முனை போட்டியாக மிகுந்ததாக மாறியுள்ளது. இந்த சூழலில் ராகுல் காந்தி அவர்களின் தாமதமான வருகை மற்றும் குறுகிய கால பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பலன் அளிக்கும் என்பது கேள்வியாகவே உள்ளது. மொத்தத்தில் இந்த நிலைமை கூட்டணி அரசியலில் உள்ள உள்ளார்ந்த முரண்பாடுகளை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் முடிவுகளில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய காரணியாகவே பார்க்கப்படுகின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.